எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 10 மார்ச் 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, கனடா நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? கனடா நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ மார்க் கார்னி. மார்க் கார்னி. இரண்டாவது கேள்வி, பாதுகாப்பு வலயம் 2025 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி எந்த 3 நாடுகளுடன் தொடர்புடையது? பாதுகாப்பு வலயம் 2025 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி எந்த 3 நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா. சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா. பாதுகாப்பு வலயம் 2025. எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான பான் 2.0 திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? 1435 கோடி ரூபாய். அடுத்து, டெல்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? டெல்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மகிழா சம்ரித்தி யோஜனா. மகிழா சம்ரித்தி யோஜனா. அடுத்து, இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கிய விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோளின் பெயர் என்ன? இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கிய விண்வெளியை கண்காணிக்கும் உலகின் முதல் வர்த்தக செயற்கைக்கோளின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்காட் 1. ஸ்காட் 1. அடுத்து, சிவபுரியில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தின் எத்தனையாவது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? சிவபுரியில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா மத்திய பிரதேச மாநிலத்தின் எத்தனையாவது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் டி 9வது புலிகள் காப்பகம். 9வது புலிகள் காப்பகம். அடுத்து, சத்புரா, பெஞ்ச், பந்தவ்கர், கங்கா, சஞ்சய் துப்ரி, பன்னா, ராணி துர்காவதி மற்றும் ரதபாணி புலிகள் காப்பகங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன? சத்புரா, பெஞ்ச், பந்தவ்கர், கங்கா, சஞ்சய் துப்ரி, பன்னா, ராணி துர்காவதி மற்றும் ரதபாணி புலிகள் காப்பகங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளன? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். அடுத்து, 2025 ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? இந்தியா. இதன் மூலம் சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் கோப்பையை 3 முறை வென்ற முதல் அணி இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு முன்னாடி இந்தியா, இலங்கை பகிர்ந்து கொண்டன. அடுத்து 2013 வருடம் தோனி தலைமையிலான அணி கோப்பையை கைப்பற்றியது 2வது முறையாக. 3வது முறையாக இந்த வருடம் 2025 வருடம் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையில் கோப்பையை கைப்பற்றியது. அடுத்து, 2025 ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் தொடர் நாயகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2025 ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் தொடர் நாயகன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா. இந்த 2025 ஆண்டுக்கான ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகன் விருதை ரோஹித் சர்மா அவர்கள் பெற்றார். அதே மாதிரி சிறந்த ஃபீல்டிங் வீரர் விருதுக்கு ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 10வது கேள்வி, ஐபிஎல் அணிகளில் ஒன்றான குஜராத் டைட்டன்ஸ் அணியின்
புதிய துணை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐபிஎல் அணிகளில் ஒன்றான குஜராத் டைட்டன்ஸ் அணியின் புதிய துணை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ மேத்யூ வேட். அடுத்து, உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பரேலியில் ரூபாய் 22 கோடியில் ராமாயண் வாட்டிகா எனும் பெயரில் ஒரு புதிய அழகான பூங்கா எத்தனை ஏக்கரில் அமைக்கப்படுகிறது? 6 ஏக்கரில். அதே மாதிரி இதில் ராமர் சிலை 52 அடி உயரத்தில் அமைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் கூடுதல் தகவல். அடுத்து, செங்கல்பட்டு மாவட்டத்தில் 515 கோடி ரூபாய் முதலீட்டில் கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தவர் யார்? செங்கல்பட்டு மாவட்டத்தில் 515 கோடி ரூபாய் முதலீட்டில் கோத்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது? பெண்கள் தலைமையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நிதி திரட்டுவதில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது? அமெரிக்கா. இந்தியா இந்த பட்டியலில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதே மாதிரி இந்திய நகரங்கள் பட்டியலில் பெங்களூரு நகரம் முதலிடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, காஞ்சர் 12 என்ற கூட்டு சிறப்பு படை பயிற்சி எந்த 2 நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான். அடுத்து, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு 8 மார்ச் 2025ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினலில் இருந்து சீரடி செல்லும் வந்தே பாரத் விரைவு ரயிலை முழுக்க பெண்களை இயக்கினர். அந்த ரயிலோட நம்பரு 222223. அடுத்து, கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜாய் மால்யா பாக்சி உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் நீதிபதிகள் திரு வாசிம் சாதிக் நர்கல், ராஜேஸ்வரி சேக்ரி, முகமது நபி யூசுப் வானி ஆகியோர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 10 மார்ச் 2025 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.